ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி பயிற்சி 1.3ல் 4வது சம் பார்ப்போமா 10th பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட வரைபடம் எஃப் ஆஃப் எக்ஸின் மூலமாக எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் 9 இந்த இருக்குது பார்த்தீங்களா, 9ல் வந்து எக்ஸ் வச்சு 2 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் வந்து 9 இருக்கும்போது ஒய் வந்து 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து பின்னாடி உள்ள சார்புகளின் மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் 0 பாருங்கள், எஃப் ஆஃப் 0னா எக்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது ஒய் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்னது இருக்குது 9 அப்படி தானே. அப்போது இது வந்து என்ன வரும் 9. அடுத்து எஃப் ஆஃப் 7 இருக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன இருக்குது பாருங்கள், கரெக்டாக 6 இருக்குது. அப்போது 7 இருக்கும்போது கரெக்டாக அந்த கோட்டில் பார்த்து இங்கே என்னது எக்ஸ் ஒய்ஹெச்சில் என்ன வருதுன்னு பாருங்கள், 6 வருது. அப்போ 6 கரெக்டாக. சரியா, அடுத்து எஃப் ஆஃப் 2 பாருங்கள் இந்த இருக்குது. 2ல் என்ன இருக்குது, 2லையும் 6 தான் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 6. அடுத்து 10 பாருங்கள், 10ல் இங்கேயே வந்துடுது. அப்போ 10ல் எந்த இது 0ல் தான் 10 வருது. அப்போ ஈக்குவல் டு 0. சரியா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸின் எம் மதிப்பிற்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது ஒய்ஹெச்சில் வந்து 1 வரும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒய்ஹெச்சில் 1 இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் எங்கே டச் ஆகுது, இந்த இருக்குது இங்கே தான் டச் ஆகுது. அதாவது 9க்கும் 10க்கும் இடையில இங்கே டச் ஆகுது. அப்போ என்ன வரும் 9.5. அப்போது எக்ஸ் வந்து என்னது வரும் 9.5. சரியா, அடுத்து படம் 1.16ல் 1ன் சார்பகம் கேட்டிருக்காங்க. அடுத்து 2ன் வீச்சகம் கேட்டிருக்காங்க. சார்பகம்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் அச்சில் உள்ளது. 0லேருந்து சார்பகம் என்ன வரும்னா, அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா, இந்த 10 வரைக்கும் வரும். அடுத்து வீச்சகம்னா என்னது, இங்கே ஒய்ஹெச்சில் 9 வரைக்கும். சரியா, வீச்சகம் என்ன வரும் 0லேருந்து 1 2 அப்படி போய் 9 வரைக்கும் போகும். சரியா, இந்த கோடு எது வரைக்கும் டச் ஆகுதோ அது வரைக்கும் தான். இங்கே 10 வரைக்கும் டச் ஆகுது, அதனால இங்கே 10 வரைக்கும் எழுதியிருக்கோம். இங்கே 9 வரைக்கும் டச் ஆகுது, அதனால 9 வரைக்கும். சரியா, அடுத்து எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழலுரு என்னன்னு கேட்டிருக்காங்க. நிழலுருனா என்னது, ஆறில் வந்து எங்கே டச் ஆகுதுன்னு பார்க்கணும். சரியா, இந்த இருக்குது பாருங்கள், எக்ஸ் அச்சில் 6ல் எங்கே டச் ஆகுது, 5 இருக்கும்போது டச் ஆகுது. அப்படி தானே எக்ஸ் அச்சில். இங்கே பாருங்கள், இந்த நேராக பாருங்கள், எது வரும்போது டச் ஆகுது, 5 வரும்போது. அப்போது இதோட நிழலுரு என்னது 5. சரியா, இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.